வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய அம்மன்குடி கைலாசநாதர் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அம்பிகையின் திருவடிவங்களில் ஒன்று துர்க்கை. அசுரனை வதம் செய்ய எடுத்த இந்த திருவடிவத்தோடு அம்பிகையின் சந்நிதி பெரும்பாலும் கோவில்களின் கோஷ்டத்தில் இருந்தாலும் துர்க்கையே பிரதான சந்நிதிகளில் ஒன்றாகவும் துர்க்கையின் பிராணத்தோடு தொடர்புடையதாகவும் அமைந்துள்ள கோவில்கள் பல உள்ளன. அவற்றில் ஒன்றுதான் அம்மன்குடி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் உள்ள ஊர் அம்மன்குடி. இங்கே அருள்பாலிக்கும் துர்க்கையை வழிபட்டால் ராகு தோஷம் மட்டுமல்ல, சகல தோஷங்களும் நீங்கும், நினைத்தது நிறைவேறும் என்பது நம்பிக்கை. தேவர்களையும் சகல லோகங்களையும் ஆட்டி படைத்த மகிஷாசுரனை வதைத்தாள் அம்பிகை. அவனை கொன்றதால் உண்டான பாவதோஷத்தை போக்கிக் கொள்ள பல திருத்தலங்களுக்கு சென்று ஈசனை வழிபட்டாள் துர்கா தேவி. அன்னை திருவிழிமிலை தலத்தை வந்து அடைந்தபோது அவளின் கையில் இருந்த சூலாயுதம் விருட்டென கிளம்பி பறந்து நெடுந்தூரம் சென்று ஒரு தடாகத்தில் விழுந்தது. அன்னை தடாகம் இருந்த இடத்தை அடைந்தாள். சூலாயுதத்தில் இருந்த குருதி தடாக நீரில் கலந்து தடாகமே செந்நிறமாக காட்சியளித்தது. சூலாயுதத்தில் இருந்த இரத்தக்கரை நீங்கி பரிசுத்தமாகி இருந்தது. நடப்பது எல்லாம் சிவபரம்பொருளின் அருளாலே என்பதை உணர்ந்து சிலித்தாள். தன் பாவம் நீங்க போகும் இடம் இதுதான் போலும் என்று எண்ணி அந்த தடாகத்தில் இறங்கி நீராடினாள். அவள் கரையேறிய போது ஒரு அசரீரி ஒலித்தது. இங்கே 12 வருடங்கள் தவம் செய் என்றது. அதன்படி கைலாயநாதரை எண்ணி தவத்தில் ஆழ்ந்த துர்க்கை தன்னுடைய தவத்துக்கு எவ்வித இடையூறும் நிகழக்கூடாது என்று தபஸ்விக்னகர விநாயகரை பிரதிஷ்டை செய்து வைத்தாள். விநாயகரை வழிபட்டு தொடங்கும் செயல்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நிறைவேறும் என்பதற்கு சாட்சியாக அம்பிகையும் தவத்தை சிறப்பாக பூர்த்தி செய்ய அதில் மனம் மகிழ்ந்த ஈசன் அன்னைக்கு காட்சி கொடுத்து அவள் பாவம் தீர்ந்தது என்றார். மேலும் இத்தலத்தில் கோவில் கொண்டு அனைவருக்கும் அருள்பாலிப்பாயாக என்றும் கூறி அருளினார். அதன்படி துர்க்கை அம்மன் அங்கேயே குடிக்கொண்டாள். அம்மன் குடிக்கொண்டதால் இத்தலத்துக்கு அம்மன்குடி என்று பெயர் வந்ததாக கூறுகிறது தலபுராணம். துர்கா தேவியின் பாவத்தை போக்கிய தலம் என்பதால் அம்மனை நாடி வரும் அன்பர்களின் பாவங்கள் தொலையும் என்பது ஐதீகம். அம்மன்குடி துர்க்கையின் அருளால் தஞ்சை தரணியே செழித்தது என்கிறார்கள் பக்தர்கள். தரணி போற்ற நாடாண்ட மாமன்னர் ராஜராஜ சோழ பெருவுடையாரின் படைத்தலைவரான கிருஷ்ணராம பிரம்மராயர் அம்மன்குடி துர்க்கையின் தீவிர பக்தர். பெரும் படையெடுப்போ அல்லது வேறு முக்கிய காரியங்களோ எதுவாயினும் முதலில் இந்த அம்மனை வணங்கிய பிறகே காரியத்தில் இறங்குவாராம். அதனால் அவருக்கும் சோழ தேசத்துக்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைத்தது என்கிறார்கள். அவர் இந்த ஆலயத்தில் கருங்கல் திருப்பணிகளை மேற்கொண்டதுடன் கோவிலுக்கு ஏராளமான நிபந்தங்களையும் அளித்து வழிபட்டிருக்கிறார். அற்புத சாநித்தியத்துடன் திகழ்கிறது அம்மன்குடி ஆலயம். இந்த ஆலயத்தில் மூலவர் அருள்மிகு கைலாசநாதர் கிழக்கு நோக்கி அருள, பார்வதி தேவி தெற்கு நோக்கி சந்நிதி கொண்டிருக்கிறாள். பெரும்பாலான சிவாலயங்களில் கோஷ்டத்தில் வடக்கு நோக்கி அருளும் துர்காம்பிகை இங்கே கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறாள். கருவறையில் உக்கிரத்துடன் ஒரு துர்க்கையும் சாந்தமும் கனிவும் பொங்க இன்னொரு துர்க்கையும் தரிசனம் தருவது சிறப்பு. ராகு பகவானுக்குரிய அதிதேவதை துர்க்கை. எனவே ராகு காலத்தில் அம்மன்குடி ஆலயத்திற்கு சென்று துர்க்கையை வணங்கி வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும். குறிப்பாக செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு கால வேளையில் அம்மன்குடிக்கு சென்று குங்கும வண்ண வஸ்திரம், எலுமிச்சை மாலை சமர்ப்பித்து பயத்தம்பருப்பு பாயாசம் நைவேத்தியம் செய்து வழிபட்டால் ராகு கிரக பாதிப்புகள் விலகும், திருமண தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை. அமாவாசை மற்றும் பௌர்ணமி போன்ற விசேஷ நாட்களில் அம்மன்குடி துர்க்கைக்கு நிகழும் வழிபாடுகளில் கலந்து கொண்டு தரிசித்து வந்தால் குடும்ப ஒற்றுமை ஓங்கும், எதிரிகள் தொல்லை ஒழியும், சகல ஐஸ்வர்யங்களும் பொங்கி பெருகும். வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் ஒருமுறை இந்த ஆலயம் சென்று தரிசனம் செய்து வாருங்கள். துர்க்கையம்மனின் திருவருளால் உங்கள் துக்கங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.